ஹலோ நேயர்களே, நான் உங்கள் உஷா. வணக்கம். வாருங்கள், நாம் நாவலுக்குள் செல்வோமா? கடல்புறா முதல் பாகம், அத்தியாயம் 2, அசைந்த திரை, அஞ்சன விழிகள். பாலூர் பெருந்துறையின் பிரம்மாண்டமான அந்த சுங்க மண்டபத்தில் பல நாட்டு வணிகரும் மற்றோரும் வாதிட்டதால் விளைந்த கூச்சலையும் மீறி காவலர் காதில் விழும்படியாக கலிங்கத்து மன்னனை நிந்தித்து கருணாகர பல்லவன் கூவிவிட்டதையும், அந்த நிந்தனை காதில் விழுந்ததும் வாட்களின் மேல் கைகளை வைத்த வண்ணம் காவலர் இருவர் அவனை அணுகத் தொடங்கிவிட்டதையும் கண்ட சுங்க அதிகாரி அடியோடு நிலைக்குலைந்து திகைத்து போய் விட்டான். என்றாலும் அதற்கு காரணமான இளையபல்லவன் மட்டும் தன்னை எதிர்நோக்கி வரும் ஆபத்தை பற்றி சிறிதும் சிந்தியாமலும் கோபம் தலைக்கேறி நின்றதால் விளைவை பற்றி அறவே கவலைப்படாமலும் உரையில் இருந்த தன் வாளை வெகு வேகமாக உருவினான். சாதாரணமாக நிதானத்தை இழக்காதவனும் திடபுத்தியுளுமான கருணாகர பல்லவன் அன்று நிதானத்தை அறவே இழந்து உணர்ச்சிகளின் வசப்பட்டு வாளை உருவியதற்கு காரணம் இருக்கத்தான் செய்தது. சுங்க அதிகாரி கூறிய விவரங்கள் அப்பொழுதும் அவன் புத்தியில் வளம் வந்து இளமையின் வேகத்தால் ஏற்பட்ட அவன் உணர்ச்சிகளை மேலும் மேலும் கொந்தளிக்கவே செய்தன. அந்த கொந்தளிப்பின் விளைவு அவன் வீரவதனத்தின் இரத்த குழம்பை பாய்ச்சி செக்கச் செவேலென அடித்திருந்தாலும், அவன் அணிந்திருந்த அங்கி பழுப்பு நிறம் வாய்ந்ததாயிருந்ததாலும் சுங்கக்காவடியின் பல இடங்களில் சுடர்விட்டு பழுப்பு கட்டைகளுடன் சிவப்பு ஜுவாலைகளுடன் நின்ற தீப்பந்தங்களைப் போலவே கருணாகர பல்லவனும் அந்த பெரும் மண்டபத்தில் நின்றான். பிற்காலத்தில் கலிங்கத்தின் பல பகுதிகளை கொளுத்திவிட்ட அந்த இளைய பல்லவனுக்கு மட்டும் வாய்ப்பு இருந்திருந்தால், அந்த பெரும் பனி சித்ரா பௌர்ணமியின் அந்த இரவிலேயே நடந்திருக்கும். அத்தனை கோபத்தை கிளறி உணர்ச்சிகளை கொந்தளிக்க செய்துவிட்ட செய்திகளை கருணாகர பல்லவனின் செவிகளில் பாய்ச்சிருந்தான் சுங்க அதிகாரி. இளைய பல்லவனின் இயற்கை குணத்தை மட்டும் சுங்க அதிகாரி முன்கூட்டி உணர்ந்திருந்தால், தன்னந்தனியே வந்திருக்கும் ஓர் இளைஞன் ஆபத்தை விளைவிக்கக்கூடிய செயல்களில் அத்துமீறி இறங்க மாட்டான் என்று அசட்டு நம்பிக்கை மட்டும் அவனுக்கு இருந்திராவிட்டால், கலிங்கத்தில் ஊழியம் புரிந்தாலும் தமிழனாக பிறக்கும் பாக்கியத்தை செய்திராவிட்டால் அவன் வாயே திறந்திருக்க மாட்டான். ஆனால் பல்லவ முத்திரையுடன் கூடிய மோதிரத்தை இளைய பல்லவன் கரத்தில் பார்த்தவுடன் தமிழக அரச குடும்பத்தைச் சேர்ந்த ஒருவனை நாசமாக விடக்கூடாது, எப்படியும் காப்பாற்றியே தீர வேண்டும் என்ற நல்லெண்ணத்தினாலேயே அவன் இளைய பல்லவனை தனியாக அழைத்து சென்று பாலூரில் உள்ள நிலையை மெல்ல மெல்ல விவரித்தான். அவன் தன்னை முதலில் யாரென விசாரித்த போது சற்றும் வியப்பெய்தாமல் கேள்விகளுக்கு பதில் சொன்ன இளைய பல்லவன், சுங்க அதிகாரி தன்னை தனிமையில் வரும்படி சைகை காட்டி அழைத்து சென்றதும் சற்றே வியப்பு எய்தினான். தனி இடத்தை அடைந்ததும் தன்னை ஊருக்குள் செல்ல வேண்டாமென்று அவன் தடுக்கவே அந்த வியப்பு பன்மடங்கு அதிகமாகியதால் அகல விரிந்த கண்களை சுங்க அதிகாரியின் மீது நிலைக்க விட்டான் கருணாகர பல்லவன். இளைய பல்லவன் முகத்திலும் கண்களிலும் விரிந்த வியப்பின் சாயையை கவனிக்க தவறாத சுங்க அதிகாரி சற்று வெறுப்புடன் இதழ்களை மடித்து, இளைய பல்லவர் வியப்படைய வேண்டிய நேரமல்ல இது என்று சற்று கண்டிப்பு தொனித்த குரலில் மெல்ல கூறினான். இளைய பல்லவனின் இமைகள் சற்றே உயர்ந்தன. கூர்விழிகள் சுங்க அதிகாரியை நன்றாக ஊடுருவி பார்த்தன. பிறகு அவன் இதழ்களிலிருந்து உதிர்ந்த சொற்களின் ஏளனமும் தொனித்தன. வியப்பை விதைத்தவர் தாங்கள், விதைத்த பின் விளைவை எப்படி தடுக்க முடியும் என்று ஏதோ தத்துவ வினாவை விடுவிப்பவன் போல கேட்டான் கருணாகர பல்லவன். பல்லவனின் அந்த பதில் மிகவும் விசித்திரமாயிருந்ததால் சுங்க அதிகாரியின் முகத்திலும் வியப்புக்குறி லேசாக படரவே அவனும் திருப்பி கேட்டான், என்ன வியப்புக்கு வித்திட்டவன் நானா என்று? சந்தேகம் என்ன? தாங்கள் தானே இங்கு தனிமையில் வரும்படி என்னை அழைத்தீர்கள் என்று வினவினான் கருணாகர பல்லவன். ஆமாம், அதில் வியப்புக்கு இடம் எங்கே இருக்கிறது என்று கூறினான் சுங்க அதிகாரி. பூம்புகாரிலிருந்து மரக்களத்தில் வருகிறேன். அதுவும் அரசாங்க அலுவலாக பாலூர் பெருந்துறையில் இறங்குகிறேன். சுங்கக்காவடியில் சோதனைக்கு இடமில்லாமல் செல்ல என் முத்திரை மோதிரத்தையும் காட்டுகிறேன். உடனே தாங்கள் என்னை செல்ல அனுமதித்திருக்க வேண்டும். அதுதான் நியாயமாக நடக்கக்கூடியது. ஆனால் அனுமதிக்கவில்லை. தனிமையில் பேச அழைக்கிறீர்கள். மற்ற சுங்க அதிகாரிகளுக்கு எட்டா கையாக இருக்கும் இந்த இடத்துக்கு அழைத்து வருகிறீர்கள். அது மட்டுமல்ல, ஊருக்குள் செல்ல விரும்பும் என்னை தடையும் செய்கிறீர்கள். இத்தனைக்கும் வியப்படையாமல் எந்த மனிதனால் இருக்க முடியும் என்று கேட்டான் கருணாகர பல்லவன் சற்றே இகழ்ச்சியுடன் இளநகை கூட்டி. சுங்க அதிகாரி தன் இதழ்களையும் சிறிது ஒருபுறம் இழுத்து தனக்கும் இகழ்ச்சி முறுவல் கூட்ட முடியும் என்பதை நிரூபித்தான்.
பேச்சிலும் தான் இளைய பல்லவனுக்கு சோடை இல்லை என்பதை காட்டத் தொடங்கி, நீங்கள் சொல்வதிலும் பொருள் இருக்கிறது, வியப்புக்கும் இடம் இருக்கத்தான் செய்கிறது என்று கூறி வியப்புக்கும் என்ற சொல்லில் கடைசி ஊமை சற்று அழுத்தியும் உச்சரித்தான். வியப்புக்கும் என்றால் வேறு உணர்ச்சிக்கும் இடம் இருக்கிறது என்கிறீரா என்று வினவினான் இளைய பல்லவன். ஆம், தங்கள் நிலையில் நான் இருந்தால் வியப்புக்கு இடமளிக்க மாட்டேன். வேறு எதற்கு இடமளிப்பீர்? எச்சரிக்கைக்கு. எதை பற்றி எச்சரிக்கை? தங்கள் உயிரை பற்றி. இதை கேட்டதும் இளையபல்லவன் அதிர்ச்சி அடைந்து விடுவான் என்று சுங்க அதிகாரி எதிர்பார்த்ததால் அவன் ஏமாந்தே போனான். கருணாகரனின் விழிகளில் மேலும் வியப்பின் சாயையே படர்ந்தது. அந்த வியப்பு குரலிலும் தொனிக்க கேட்டான். அரசாங்க அலுவலாக வந்திருக்கிறேன். இதோ இந்த பையில் சோழ மன்னனின் ஆக்ஞாபத்திரம் இருக்கிறது. நான் அரசாங்க தூதன். என்னை காப்பாற்றுவது கலிங்கத்து மன்னரின் கடமை. அப்படி இருக்க என் உயிருக்கு என்ன ஆபத்து நேரிட முடியும் என்று கேட்டான். முதலில் உயிருக்கு ஆபத்து நேரிடாது என்று பணிவுடன் ஒப்புக்கொண்ட சுங்க அதிகாரியின் குரலில் ஏளனம் ஒலித்தது. பின்னால் ஏற்படுமா? இளையபல்லவன் சற்று நிதானத்தை கைவிட்டு கேட்டான் அந்த கேள்வியை. ஆமாம், முதலில் சிறையில்தான் தள்ளுவார்கள், பிறகு சமயம் பார்த்து என்று வாசகத்தை முடிக்காமல் விட்ட சுங்க அதிகாரி கழுத்தில் தன் கையை வைத்து சரையல் என்று குறுக்கே இழுத்து முடிவு என்னவென்பதை அடையாளத்தால் காட்டினான். இளையபல்லவன் முகத்தில் இருந்த வியப்புடன் மெல்ல மெல்ல கோபமும் கலந்து கொள்ளவே, இளைய பல்லவனான என்னையுமா சிறையில் தள்ளுவார்கள் என்று சற்று சீற்றத்துடனேயே கேட்டான். தங்களைத்தான் முக்கியமாக தள்ளுவார்கள் என்று பதில் சொன்னான் சுங்க அதிகாரி. வீர ராஜேந்திர சோழதேவரின் ஆக்ஞா பத்திரத்தை வைத்திருக்கும் என்னையா? இம்முறை கேள்வியில் கோபம் பூர்ணமாக ஒலித்தது. அந்த ஆக்ஞா பத்திரம்தான் உங்களுக்கு யமன். என்ன உளறீரீர்? கலிங்கத்துக்கு அமைதி அளிக்கும் சாசனம் அது. ஆனால் அந்த சாசனம் கலிங்கத்தின் துறைமுகங்களில் சோழர்கள் ஆதிக்கத்திற்குள் கொண்டு வரும் நோக்கமுடையது. இதை கேட்டதும் கருணாகர பல்லவன் திக்பிரமை அடித்து நின்றான். மிகவும் ரகசியமாக தன்னிடம் வீரராஜேந்திர சோழதேவர் அளித்த ஆக்ஞா பத்திரத்தில் அடங்கிய விவரங்கள் கலிங்கத்தின் ஒரு மூலையில் உள்ள பாலூர் துறைமுகத்தின் சாதாரண ஒரு சுங்க அதிகாரிக்கு தெரிந்திருப்பதை அறிந்ததும் மீண்டும் சொல்ல ஒண்ணா வியப்பின் வசப்பட்டு கையை கூட அசைக்காமல் நிலைத்து நின்றுவிட்ட இளைய பல்லவனை நோக்கிய சுங்க அதிகாரி, மீண்டும் வியப்பையே அடிகிறீர்கள் இளைய பல்லவரே, அதற்கு நேரமில்லை, எச்சரிக்கைக்குத்தான் நேரம் என ஆரம்பத்திலேயே சொன்னேன் என்று ஏளனத்துடன் கூறிவிட்டு பிறகு குரலை தனித்து கொண்டு மேலும் சொன்னான். இளைய பல்லவரே, கலிங்கத்தின் நிலை தாங்கள் எண்ணி வந்தது போல் இல்லை. வீர ராஜேந்திர சோழதேவர் கலிங்கத்துடன் சமாதானத்தை விரும்பலாம். ஆனால் தென்கலிங்கத்து மன்னன் பீமனோ வடகலிங்கத்து மன்னன் அனந்தவர்மனோ சோழ நாட்டுடன் சமாதானத்தை விரும்பவில்லை. சென்ற ஆண்டில் கூடல் சங்கமத்திலும் அதற்கு முன்பு கொப்பத்திலும் நடந்த போர்களை கலிங்கத்து மன்னர்கள் இன்னும் மறக்கவில்லை. படைகளை அணிவகுப்பதிலும் நடத்துவதிலும் இணையற்றவரென்று பாரதம் புகழும் மேலை சாளுக்கிய சோமேஸ்வர மாமன்னரையே முறியடித்த சோழ மன்னர்களின் பெரும் பலத்தைக் கண்டு சோழ சாம்ராஜ்யம் மேற்கொண்டு விரிவடைந்து கொண்டே கலிங்கத்தின் வாசலுக்கும் வந்துவிட்டதை பார்த்ததும் கலிங்கம் திகிலடைந்திருக்கிறது. வேங்கி நாட்டில் சதா உளவும் கலிங்கத்தின் ஒற்றர்கள் கலிங்கத்தின் துறைமுகங்களின் ஆதிக்கத்தை வீர ராஜேந்திர சோழதேவர் விரும்புவதாகவும் அந்த விருப்பத்தை நிறைவேற்றி கொள்ள கலிங்கத்தின் மீது படையெடுக்கவும் அவர் தயார் என்றும் செய்து கொண்டு வந்திருப்பதாக பாலூரில் பெரும் வதந்தி சில நாட்களாக உலவுகிறது. அந்த வதந்தியின் விளைவோ என்னவோ எனக்கு தெரியாது. பாலூரில் உள்ள தமிழ் பெருவணிகர்கள் பலரும் படைவீரர்கள் சிலரும் சிறையில் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். இற்றுடன் இன்று நிறைவடைந்தது. மீண்டும் நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.